வேலையில்லாத பட்டதாரிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 உதவித்தொகை வழங்கப்படும் என்று எந்த மாநில அரசு அறிவித்தது? விடை ஆப்ஷன் டி பீகார். பீகார் மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்கள் இந்த திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. வேலை இல்லாமல் டிகிரி முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த பணம் 2 வருஷத்துக்கு கொடுக்குறாங்க. ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 20 to 25 வயசு வரைக்கும். 2025ஆம் ஆண்டு தாதா சாஹிப் பால்கே விருது யாருக்கு வழங்கப்பட உள்ளது? விடை ஆப்ஷன் பி மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லால் அவருக்கு தான் வழங்கப்பட உள்ளது. செப்டம்பர் 23ஆம் தேதி இந்த விருது வழங்குறாங்க. 71வது தேசிய திரைப்பட விழாவில் இந்த விருது வழங்கப்பட உள்ளது. வேலூரில் உள்ள காவல் பயிற்சி பள்ளிக்கு யாருடைய பெயர் சூட்டப்படுவதாக முதல்வர் அறிவித்துள்ளார்? விடை ஆப்ஷன் சி வேலு நாச்சியார். வேலு நாச்சியாரின் சிலை சென்னை கிண்டி காந்தி மண்டபத்தில் திறந்து வைத்துள்ளார். ஆசியாவிலேயே ரயில் ஓட்டுநராக நியமிக்கப்பட்ட முதல் பெண்மணி யார்? விடை ஆப்ஷன் ஏ சுரேகா யாதவ். இவங்க இந்தியாவில் உள்ள மகாராஷ்டிரா மாநிலத்தின் சாத்தாரா மாவட்டத்தைச் சேர்ந்தவங்க. 24 வயதில் 1989 வேலைக்கு சேர்றாங்க. இப்போ 2025 இவங்க ஓய்வு பெற இருக்காங்க. தற்போது 1500 பெண் ஓட்டுநர்கள் ரயில் என்ஜின் ஓட்டிகிட்டு இருக்காங்க. சர்வதேச குற்ற நடவடிக்கைகளை தடுப்பதை நோக்கமாக கொண்டு உருவாக்கப்பட்ட காவல்துறையின் பெயர் என்ன? விடை ஆப்ஷன் பி இன்டர்போல். இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா த இன்டர்நேஷ்னல் கிரிமினல் போலீஸ் ஆர்கனைசேஷன். இதை 1923 உருவாக்கியிருக்காங்க. 1923 உருவாக்கியிருக்காங்க. 184 நாடுகள் உறுப்பு நாடுகளாக இருக்குது. இதன் தலைமையகம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் நாட்டின் லியான்ஸில் தான் இதோட தலைநகரம் இருக்குது. இப்போ சிங்கப்பூரில் 25வது பிராந்திய மாநாடு நடைபெற்றுச்சு. அதில் நடைபெற்ற தேர்தலில் இந்தியாவும் இதோட உறுப்பு நாடாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. தேங்க்யூ.